இந்த 4 விதமான உணவுகள் பித்தப்பை கல்வர காரணம். உடனே இதை தவிர்த்து விடுங்கள். மனித உடலில் செரிமானத்திற்கு மிக முக்கிய பங்காற்றுவது பித்தப்பை. கேல் பிளாடர் என அழைக்கப்படும் இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கு நாம் தினமும் உட்கொள்ளும் தவறான உணவு பழக்க வழக்கங்களே முக்கியமான காரணம் என்று உணவியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக நாம் தவிர்க்க வேண்டிய 4 முக்கியமான உணவுகள் குறித்த விழிப்புணர்வு நமக்கு மிகவும் அவசியமாகிறது. நமது கல்லீரலில் இருந்து சுரக்கும் பித்தநீர், அதாவது பைல் ஜூஸ், கொழுப்பை கரைக்க பயன்படுகிறது. நாம் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போது பித்த நீரில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து அது படிமங்களாக மாறுகின்றது. இந்த படிவங்களே நாளடைவில் பித்தப்பையில் கற்களாக உருவெடுக்கின்றன. உணவியல் வல்லுநர்களின் இதுகுறித்த ஆய்வின்படி பித்த நீரின் சமநிலையை குறைத்து கற்கள் உருவாக வழிவகுக்கும் 4 முக்கிய உணவுப் பொருட்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். அதிக கொழுப்புகள், வறுத்த உணவுகள் இதற்கு காரணமாகின்றன. எண்ணெயில் பொரித்த வறுவல்கள், ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் மற்றும் சிப்ஸ் போன்ற அதிக நிறைவுற்ற கொழுப்பு, சாச்சுரேட்டட் ஃபேட் கொண்ட உணவுகள் உடலில் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகின்றன. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை உணவு வகைகள், இனிப்புகள், கார்போனேட்டட் குளிர்பானங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட சாறுகளில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கான ஆபத்தை 2 மடங்காக அதிகரிக்கின்றது. மைதா போன்ற சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், மைதாவால் செய்யப்படும் பரோட்டா, வெள்ளை ரொட்டி, பேக்கரி பலகாரங்கள் மற்றும் பாஸ்தா ஆகியவற்றில் நார்ச்சத்து முற்றிலும் இல்லை. இவை இன்சுலின் அளவை அதிகரித்து பித்தப்பையை பலவீனப்படுத்துகின்றன. அதே போன்று பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், பன்றி இறைச்சி, சாசேஜ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட சிவப்பு இறைச்சிகளில் அதிகப்படியான கொழுப்பும் உப்பும் நிறைந்துள்ளதால் அவை பித்தப்பையில் சுருங்கி விரியும் தன்மையை பாதிக்கின்றன. பித்தப்பை கற்கள் வராமல் தற்காத்துக் கொள்ளவும் ஆரம்பகட்ட பாதிப்புகளை குணப்படுத்தவும் உணவியல் நிபுணர்கள் பின்வரும் எளிய உணவு மாற்றங்களை பரிந்துரைக்கின்றனர். தினசரி உணவில் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் அதிகம் உள்ள கீரைகள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் நவதானியங்களை அதிக அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆப்பிள், பேரிக்காய், சிட்ரஸ் பழங்கள் போன்றவற்றை தினமும் சாப்பிடுவதும், உடலுக்கு தேவையான அளவு குறைந்தது 3 லிட்டர் தூய்மையான குடிநீரை குடிப்பதும் பித்த நீரை திரவ நிலையில் வைத்திருக்க உதவும். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் ரிஃபைன்ட் ஆயில்களுக்கு பதிலாக ஆலிவ் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெயை குறைந்த அளவில் பயன்படுத்தலாம். இந்த ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பித்தப்பையில் தேவையற்ற கொலஸ்ட்ரால் படிமங்கள் உருவாவதை தடுத்து அறுவை சிகிச்சை போன்ற மருத்துவ சூழல்களில் இருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று உணவியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். பித்தப்பையில் ஏற்படும் கற்களால் பல மோசமான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை உடல் சந்திக்கின்றது. இதற்கு அதிக கொழுப்புள்ள வறுத்த உணவுகள், சிவப்பு இறைச்சி வகைகள், சர்க்கரை உணவுகள், மைதா உணவுகள் என இந்த 4 விதமான முக்கிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட் அவசர யுகத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த வகை உணவுகளையே அதிகமாக விரும்பி சாப்பிடுகின்றனர். இதனால் பித்தப்பையில் கற்கள் உருவாகின்றன. எனவே இனி மிக கவனமாக, உஷாராக இந்த 4 வகை உணவுகளை தவிர்க்குமாறு உணவியல் வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர்.